சீமான் வீட்டு பாதுகாவலரை தாக்கிய காவல் ஆய்வாளர் மற்றும் 2 காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முப்படை வீரர்கள் மற்றும் துணை ராணுவப்படை வீரர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் புகார் அளித்தனர். நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கு தொடர்பாக நாம் தமிழரின் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணையை அவரது நீலாங்கரை வீட்டில் காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 2 காவலர்கள் ஒட்டினர். அப்போது அழைப்பாணையை கிழித்தது தொடர்பாக சீமான் வீட்டு காவலர் அமல்ராஜை தரதரவென்று இழுத்துச் சென்று கைது செய்தனர். இதற்கு கண்டனம் எழுந்துள்ள நிலையில் ஓய்வு பெற்ற முப்படை மற்றும் துணை ராணுவப்படை வீரர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். சம்பந்தமே இல்லாமல் நீலாங்கரை இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் அவர்கள் அங்கே போயிட்டு அவர் அங்கே போக வேண்டிய வேலையும் கிடையாது. அவரோட ஹீரோயிசத்தை காட்டுறதுக்காக கூட ஒரு 2 போலீஸ் அழைச்சிக்கிட்டு ட்ரெஸ்பாஸ் பண்ணி அத்துமீறி உள்ளே நுழைஞ்சு அங்கே காவலில் இருக்கிற முன்னாள் இராணுவரை சட்டையை பிடிச்சி தரத்திரான வலிச்சுக்கிட்டு வந்துட்டு வண்டியில் ஏற்றிருக்காங்க ஜீப்புக்குள்ளே. நீங்கள்லாம் அந்த காணொலி பார்த்துருப்பீங்க. கொடூரமாக தாக்கி கண்ணில் கை வச்சு குத்திருக்காரு. அவர் வந்து சாதியை சொல்லி திட்டியிருக்காரு. அடுத்து இவர்கிட்ட துப்பாக்கி வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க. துப்பாக்கி அவர் குத்தி இருக்குது. இடுப்பில் அவர் துப்பாக்கி முழுக்க தெரிஞ்சிருக்கும். அவர் சட்டையை பிடிச்சி வலிக்கும் போது துப்பாக்கி கண்ணில் பட்டிருக்குது. நீ துப்பாக்கி வேறு வச்சிருக்கான்னு அவர் அடிச்சிருக்காங்க. சார் எனக்கு துப்பாக்கி குத்துது, நான் எடுத்து கையில் கொடுத்துட்றேன், ஏன்னா அது மிஸ்ஃபயர் ஆச்சுன்னா எங்கேயாவது ஃபயர் ஆயிரும். ஆனால் அவர் சொல்லியிருக்காரு துப்பாக்கி வச்சுருக்கேன், எடுத்து கொடுத்துட்றேன். உரிய உரிமத்தோடு அவர் துப்பாக்கி பயன்படுத்துகிறாரு தன்னுடைய பாதுகாப்பிற்காக. அதையும் இவங்க பொருட்படுத்தாமல் இவரை தாக்க வேண்டும் என்று ஏதோ உள்நோக்கத்தோடு இவர் செயல்பட்டிருக்காரு. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மாநகர காவல் ஆணையர்களும் நம்ம புகார் கொடுத்துருக்குறேன். இந்த புகார் தான் நான் சொன்ன சம்பவங்கள் எல்லாத்தையுமே இந்த புகாரில் நான் எழுதியிருக்கிறேன். நான் உரிய அதிகாரி வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தும் எனக்கு சரியான நடவடிக்கை எடுத்து எனக்கு திருப்தி இல்லைன்ற பட்சத்தில் இந்தியா முழுவதிலும் உள்ள அனைத்து மாநில தலைவர்களோடும் நான் பேசியிருக்கிறேன். நான் கட்டாயம் நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் வெகு விரைவில் நடத்துவதாக தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது.